வெல்கம் டு கிளவுட்ஸி சேனல். இன்றைக்கி ரெசிபி வந்து சில்லி கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 4 to 5 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 2 to 3 டேபிள்ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு. இது வந்து 2 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதை கிரேட் பண்ணிக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் கிரேட்டட் கார்லிக் பூண்டு. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். நீங்கள் வந்து வரமிளகாயை வந்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. தேவையான அளவு உப்பு. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆஸ் பர் டேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். 1 கப் வந்து வாட்டர். எந்த கப்பில் வந்து அரிசி மாவு சேர்க்குறோமோ அதே கப்பில் 1 கப் வந்து வாட்டர். 1 கப் ரைஸ் ஃப்ளோருக்கு 1 கப் வாட்டர் ரேஷியோ. வந்து வாட்டர் பாயில் ஆகிடுச்சு நல்லா. இதில் வந்து 1 கப் அரிசி மாவு ரைஸ் ஃப்ளோரை வந்து மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது ரைஸ் ஃப்ளோர் வந்து வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கூலாகிற வரையும் வெயிட் பண்ணணும். அரிசி மாவு வந்து இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கிரேட்டட் உருளைக்கிழங்கு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இதை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து கார்ன்ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போது சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கணும். கொஞ்சமாக எடுத்து அதை வந்து கையிலேயே இந்த மாதிரி நம்ம தேய்க்கணும். இது வந்து நல்லா இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து நல்லா உருட்டி நீட்டமாக வச்சுக்கணும். ஸோ அந்த டோ வந்து இந்த மாதிரி நீட்டமாக வந்து இது பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன பைட்ஸ் மாதிரி சின்னதாக வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிக்கணும். நைஃப் வச்சு கட் பண்ணால் நல்லா எட்ஜ் வந்து நல்லா இதாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வந்து ஆயில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் நம்ம பண்ணியிருக்க பொட்டேட்டோ பைட்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம்.